இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, எங்க யார்கிட்டயுமே கலந்துக்காம நீங்க பாட்டுக்கு சிபிக்கு கல்யாணம் பண்ண முடிவெடுத்திருக்கீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் இத்தனை பேர் ஏன் இருக்கோம்? இது தப்பு இல்லையா அத்த? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். ஆனா ஏன் புள்ள வாழ்க்கையில நீங்க ஒரு முடிவு எடுக்கும் போது மீனா, அது அதுக்கு இல்ல அத்த. ஜானு, நான் தான் கல்யாணத்தை பத்தி தெளிவா சொன்னேனே. சிபி, இப்ப நான் உனக்கு கல்யாணம்னு சொன்னேனா? கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் என்ன சொல்ல போறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்காம ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாம வருஷா வருஷம் 10 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைப்போம்ல, அத பண்றதுக்கு நாள் குறிச்சிருக்கேன். ஓ, நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனை பண்றதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கான வேலைய எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிங்கன்னு சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். அப்பாடா, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா? என்னன்னு நினைச்ச? இல்ல, சிபி கல்யாணம்னா நமக்கு நிறைய வேலை இருக்கும்ல அத்த. அர்ஜென்ட்டா ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அதான். இது நம்ம வீட்ல நடக்க போற கல்யாணம், அதனால எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்பெடுத்து தனித்தனியா செய்யணும். தமிழ், சிபி, நீங்க 2 பேரும் தான் மொத்த ஃபங்க்ஷனுக்கும் பொறுப்பு. இதுல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்கணும். சரிங்க ஜனாமா. அண்ணா, 60 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். எந்த குறையும் இல்லாம தரமா ரெடி பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. மேடம், கல்யாணத்துக்கு தேவையான சாமான்லாம் வண்டியில வந்திருக்கு. அதெல்லாம் ஸ்டோர் ரூம்ல போய் வைங்க. சரிங்க மேடம். தமிழ், என்ன நின்னுட்டு இருக்க? உட்காரு, வா வா உட்காரு. இல்ல சார், செட். பரவாயில்ல. சிட் டவுன். அச்சோ, வேர்க்குது பாரு. ஏசி போட்டு வேர்க்குது. இரு. ஓகேவா? சார், எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். போன் வருது, போன் வருது. ஹலோ, சொல்லுங்கண்ணா, எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? உங்க வீட்டு முன்னாடி தான் நிக்கிறேன். ஓ, அப்படியா? அப்படியே உள்ள வாங்க, நானும் வெளியே வந்துடுறேன். சரிங்கம்மா. சார், போதும் சார். ஷூ போங்க சார். தமிழ், ஏய். என்ன சார் இது? வெயில் தமிழ். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். கருத்துரும் இல்ல, வெயில் ஓவரா இருக்குல்ல. சார், போங்க சார். இருக்கட்டும், பரவாயில்ல, நீ ஓ வேலையை பாரு. சார், இங்க நிழலா தானே சார் இருக்கு. கல்யாண வேலை உள்ள 1008 இருக்கு. போங்க சார். ஷூர். ஓகே. நான் லிஸ்ட்ல கொடுத்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோமா. பத்திரமா உள்ள இறக்கி வச்சிருங்க. சரிங்கம்மா. வா. என்ன கணேசா, ஜனா வீட்டோட செட்டில் ஆயிட்ட போல? அட, என்னண்ணே நீங்க? போற போக்க பார்த்தா அந்த ஜனகாம்பாளுடைய விசுவாசிங்க லிஸ்ட்ல நீதான் முத ஆளா இருப்ப போல. அண்ணே, நீங்களே இப்படி சொன்னா எப்படின்னு? இல்லப்பா, உன்கிட்ட அந்த பழைய ஃபயர் இல்லையே. அப்ப நான் உன்னை அப்படித்தானே சொல்ல முடியும். நானும் கேப் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த அம்மாவை காலி பண்றதுக்கு தான் ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுல வேற ஒருத்தி வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காளே, தமிழ்னு.
அவ எல்லாத்துக்குமே தடையா தானே இருக்கா. ஒரு பிரச்சனைய ஆரம்பிச்சன்னா ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்ச தடயத்தையே இல்லாம பண்ணிடுறானே அவ. அவ ஒரு சின்ன பொண்ணு, அவளை உன்னால சமாளிக்க முடியலங்கிற உனக்கு வெக்கமா இல்ல? உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தப்ப எங்க அத்தையும் சின்ன பொண்ணு தானே, உங்களால சமாளிக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு வரைக்கும் அவங்கள சமாளிக்க முடியாம தானே போராடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன குத்தி காட்டுறியா இல்ல என்னால எதுவும் முடியாதுன்னு சொல்றியா? ஐயோ அது இல்லனே, இந்த தமிழ் இருக்கால, அவ எங்க அத்தைய விட 2 மடங்கு ஃபோர்ஸா இருக்கான்னு அததான் சொல்றேனே. சரி அதெல்லாம் விடுங்கண்ணே, என்ன விஷயம், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? என்ன ஜனாமா இலவச கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா போல? ஆமாண்ணே. சரி நீ என்ன பண்ண போற? வெள்ளையும் சொல்லையுமா நின்னு வர்ற ஜோடிங்களுக்கெல்லாம் அச்சதை போட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட போறியா? அண்ணே என்ன பேசுறீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. என்ன பண்ணணும்னா ஏதாவது பண்ணணும் கணேசா. மாசம் மாசம் காசு மட்டும் வாங்குறல்ல, அதுக்கு சரியா வேலையும் பார்க்கணும்ல. இது ஜனகாம்பலோட வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன், எல்லாமே பக்காவா இருக்கணும். பண்ணிடலாம் சார். குட். மசாலா எல்லாமே நம்ம கம்பெனி பிராண்டை யூஸ் பண்ணுங்க. சரிங்க சார். சிபி சார், ஒரு நிமிஷம். எதுக்கு சார் இவ்ளோ பெரிய மெனு? கிராண்டா பண்ணணும்ல தமிழ். அதுக்காக சென்னையில ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற எல்லா சாப்பாடையும் அடுக்கணும்னா இப்படி? இது நம்ம வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன், நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் மட்டும் சர்வ் பண்ணலாம். அப்பதானே சார் சிறப்பா இருக்கும். அப்படியா? வீட்ல நடக்க போற இலவச கல்யாணத்துக்கு உங்க அத்தை புடவை எடுக்க வர சொல்லிருப்பாங்க போல. அதெல்லாம் ஏற்கனவே அத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க வேற அதெல்லாம் இருக்காது. நீங்க கிளம்புங்க. சரிங்கம்மா. அண்ணா இருங்க இருங்க ஒரு நிமிஷம். எங்க கிளம்பிட்டீங்க? புடவை எடுக்கணும்னு நீங்க வர சொன்னீங்க, இவங்க வேண்டான்னு அனுப்பி வைக்கிறாங்க. மேடம், நான் தான் அவரை வர சொன்னேன். அண்ணா நீங்க போய் அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. அத்தைக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதா? நீ ரொம்ப அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டு இருக்க. பெருசா வந்துட்டா. எல்லா வருஷமும் அத்தை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஏன்டா இப்படி பண்றா? என்னாச்சு? பாருங்க அத்தை, உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இவ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. நீங்க வருஷம் திருமணம் பண்ணி வைக்கிற ஜோடிங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. தமிழ் இல்ல ஜனமா, நம்ம இலவசமா கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒரு கல்யாணத்துல என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம முறைப்படி செய்யணும்ல.